ஹலோ ஸ்வீட்டார்ட். எஸ் ஹாப்பி சண்டே. எஸ் இன்னைக்கு சண்டே அவுட்டிங் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஹாப்பி மார்னிங் சொல்லிட்டு ஹாப்பியாக நாங்கள் கிளம்பி வந்த இடம் தான் மெரினா பீச்சுக்கு வந்திருக்கோம். இட்ஸ் பயங்கர ஹாப்பி. எனக்கு மார்னிங் எந்திரிச்சோடனே இன்றைக்கி நம்ம சண்டே எங்கே போகிறோன்னு சொல்லி கேட்டேன். இன்றைக்கி நம்ம பீச்சுக்கு தான் போகிறோன்னு சொன்னாங்க. அதில் என்ன ஹாப்பினா எந்திரிச்ச உடனே பீச்சுக்கு கூட்டிகிட்டு போவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அங்கே போன உடனே எனக்கு சரியான ஜாலிங்க. அங்கே கிடக்கிற அந்த கடலில் கிடைக்கிற திங்ஸ் ஒரு பொருளையும் எடுத்துகிட்டு எனக்கு விளையாடிக்கிட்டு அவங்க கூட ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த சங்குக்குள்ளார ஒரு பூச்சி மாதிரி இருந்தது, பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. அது என்னன்னு பார்த்துட்டு இருந்தேன். அது உண்மையாகவே எடுத்து அப்படியே கடிக்கிற மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. எனக்கு ஒரே ஜாலி. அப்படியே பார்த்துட்டு அவங்கள்ட்ட வீடியோ எடுத்து காமிச்சிட்டு இருந்தேன். கடிச்சிரும்ப்பா அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு நான் கீழே போட்டேன். அப்புறம் என் பட்டுவை தூக்கிட்டு நானும் பட்டுவும் அப்படியே ஓடி ஓடி விளையாடிட்டு இருந்தோம். அவள் பயப்படுறா ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போனனால. அப்புறம் அது அடுத்தடுத்து அவள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக பார்த்துக்கிட்டே இருந்தா. அவங்க என்னடி என் கூட ஒரு வீடியோ எடுக்கல, ஃபோட்டோ எடுக்கலன்னு சொன்னோம். அப்புறம் என் ஹப்பி கூட ஒரு ஃபோட்டோஸ் தென் வீடியோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்கோ அந்த சாங்க்கு ஆடணும்னு சொன்னேன். சரி இமீடியட்டாக ஆடுனாங்க. இது உங்களுக்காக. அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா, சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா, சிவலாலி லாலியே லாலி லாலியே அபிராமி லாலியே லாலி லாலியே. எஸ் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மதியம் லஞ்சுக்கு மீன் வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீக் எங்கே போகிறோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.